ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உமா கார்த்திக் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே சாரா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு ஆடியோ நாவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேருங்க. கதையை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டும் பண்ணிருங்க. சரிங்க, இப்போ எழுத்தாளர் உமா கார்த்திக் அவர்கள் எழுதிய தீராதடி நான் கொண்ட ஏக்கம் என்னங்க, கதையை கேட்க போகலாமா? அத்தியாயம் 16. மௌன சாமியாராய் உடன் வரும் தவ குழந்தை கிள்ளி கூட பார்த்தாள் பவித்ரா. ரத்தம் தான் வந்ததே தவிர பேச்சு எவ்வளவோ கெஞ்சினாள். மாமா ப்ளீஸ், ஒரு மாதிரி இருக்கு, பேசுடா ப்ளீஸ், பேசுடா பிரீத், என் செல்ல மாமால உன் பவி கூட பேச மாட்டியா? இப்ப போயிடுவேன், பேசுடா என புலம்பிக் கொண்டிருப்பவளை பார்க்கையில் எதையோ வென்றவனை போல உடன்தான் பிரீத். என்ற செருமலுடன் மெல்லிய குரலில் ஒரு காதல் பார்வை தவள விட்டான். பார்த்து போடி என்று அவளை கட்டிக்கொள்ள அணைப்பில் சிக்கொண்டு அவன் இதய துடிப்பில் உடந்ததால் சொல்லாத அவனின் காதல் அளவை மொழி மட்டுமே அன்பை வெளிக்காட்டாது. சிறு தொடுதல் அன்பின் அணைப்பு மூச்சு காற்றுக்கூட உணர வைக்கிறது அவன் அளவில்லா காதலை. பிரியமானவர்களை கண்டால் வேகமாக துடிக்கும், அவர்களை பிரிந்தால் மெல்லமாய் துடிக்கும் இந்த இதயமும் ஒரு உணர்ச்சி விந்தையை. மெல்ல விலகி அவளது சிக்னேச்சர் முத்தத்தை அவனது இடது பக்க இதயத்தின் மேல் சட்டை மீது அழுத்தி பதித்திட பட்டென்று ஒட்டியது அவளின் இதழின் பிரதி அங்கு. பவியின் இதழ் சாய அச்சோடு என்னுடைய இடம் இது என்று கர்வமாய் வீற்றிருந்தது அவள் இதழ் முத்தம். இந்த இதயத்தின் இளவரசி நான் என்று சிவப்பு கிரீடமாய் வஞ்சியின் முத்த சுவடுகளை தாங்கி இருந்தது அவன் சட்டையில் அடங்காத வீறு கொண்டு விம்மி புடைத்து நிற்கும் நெஞ்சம். விமானம் புறப்படுவதற்கான அழைப்பு வரவே வேகமாக பிரிந்து சென்றவள் திரும்பி பார்த்து கண்களை சிமிட்டி மிஸ் மீ என்று தொலைவில் நின்று வெறும் உதட்டசைவில் கட்டளையிட்டாள். இரண்டு கையை முடிந்த மட்டும் வெறித்து காட்டினான். மிஸ் யூ என்று. நல்ல வேளையாக கைகளின் நீளம் குறைவே இல்லாவிடில் கிருஷ்ண பரமாத்மா போல் உலகை அளந்து காட்டியிருப்பான். அகம் நிறைந்த மங்கை இவள் ஒரு நொடி அகலல் கூட பெரிய வழிகளை தரும் அக்ஷயமாய் மாறி ஆணியின் கூராய் நெஞ்சில் அடித்து அழுத்தி வலித்தது அன்பனை. பெண்களின் அன்பு பேரன்பு அது கிடைக்க பெற்றால் ஆனந்தம் அதிகம் என்றாலும் அவஸ்தையும் அதிகம். ஊருக்கு வந்ததில் இருந்தே ஒரே வீடியோ காட்சி மையம்தான். சார்ஜரோடு 1% என்று உயிருக்கு ஊசலாடும் போது கூட செல்போனுக்கு ஓய்வு என்பதே இல்லை. அயன் பாக்ஸ் போல செல்போன் முழுவதும் சூடு பரவி கிடக்க காதல் சித்தம் ஏறியவளோ பூமியை காதலோடு சுற்றும் நிலவென அவனையே காதலோடு வட்டமிட்டாள். ஒரு நாளின் எல்லா நாளிகையும் அவனுக்காகவே அவனோடு பேசவே செலவிட்டாள். என்னதாண்டி 2 பேரும் பேசுவீங்க என்று கடிந்த தாயையும் அவனுக்கு பாஷை கற்றுத் தருகிறேன் என்று பொய்கூறி சமாளித்தாள். மேத்தும் சே பியார் கர்தி ஹூன் பிரீத். அப்படின்னா என்ன? நான் உன்னை காதலிக்கிறேன்னு அர்த்தம்டா. இதை தெரிஞ்சு என்ன ஆக போகுது? வேஸ்ட். இங்க யார நான் காதலிக்க போறேன்? நீ சரியான வேஸ்ட்னு தெரிஞ்சு சொல்றேன் பாரு. இங்கிலீஷ்ல சொன்னாலும் புரியல, இப்ப ஹிந்தி சொல்லியும் புரியாத மங்குனிய என்ன பண்றது? அங்கலாய் போடு. என்ன வேணும் நீயே கேளு, நான் அதை சொல்லித்தர என்றதும் ஆவலாய் அன்னைக்கு ஒரு சைவ ஹோட்டல் போய் சாம்பார் கேட்டா வெறும் பருப்பு மட்டும் வேக வச்சு தண்ணியா தரானுங்க. உப்பும் இல்ல உரப்பும் இல்ல. உன் கையால சாப்பிட்டதோட சரி, நல்ல சொரை கிடைக்கல என்று புலம்பினான். பிரியாணி தான் கிடைக்குமேடா. அதை சாப்பிட்டு அழுத்து போச்சுடி. ரசம் வேணும் பவி, மீன் குழம்பு வேணும். இப்படி வகை வகையாக பட்டியலை அடக்க போதும் ரொம்ப பெருசா லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. நீ சமைக்க ஆரம்பிடா. அங்க காய்கறி கூட்டு பருப்பு தாளிச்சு உப்பு போட்டு தருவாங்க. ருசிக்காரம் ஒண்ணுமே இருக்காது. தேவையான பொருள் மட்டும் வாங்க, சேர்ந்து சமைக்கலாம் என்று பேசியவள் காலை நேரத்தை அடக்குமுறையோடு ஆட்சி செய்ய 9 மணியாகவும் அலர்ட் ஆனவனும் மெல்ல பர்மிஷன் கேட்க ஆரம்பிக்க முறைத்தான். வீடியோ காலில் வெளியே உருட்டி மிரட்டி நிற்பவளை பார்த்து அஞ்சியபடி மிடறு விழுங்கினான் பிரீத். டீச்சரை பார்த்து பயம் கொள்ளும் சிறு பாலகனாய். 1 மணி நேரமா குளிக்க போகணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ விடவே மாட்டேங்கிற. ப்ளீஸ் பவி, ஆஃபீஸ் போகணும். ஐயோ, அமைதியா இருக்காளே, ஏதோ சண்டை போட போற போல. உள்ளே அழுகை பொக்கியது. அப்போ போகுதுன்னு என்கிட்ட பேசிட்டு இருக்க நீ, அப்படிதானே? அப்ப பேச பிடிக்கலையா மாமா என்று சினத்தில் பல்லை கடித்தாள். அப்படி நான் சொல்லவே இல்லையே பேபி, குளிச்சுட்டு வந்து பேசணும்னு தான் சொல்றேன். இப்ப பிரம்மாஸ்திரம் எடுத்துடவா என்று நினைத்த நொடி, அப்ப நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா பிரீத் என்று குரலில் அழுகை நெடி எறிட குழந்தை போல கண்களை மூடி மூடி உள்ளே நிரம்பிய கண்ணீரை வெளியே இமையாலை தள்ளி விடுபவளை பார்த்து சிரிப்பதா அழுவதா?
காதல் ஒரு ஆணுக்கு காதலிதான் உலகத்திலேயே பிடித்தவள் என்று தோன்ற வைக்கும். ஆனால் பெண்களுக்கோ காதலன்தான் உலகம் என்று பேய் பிடிக்கும், ஆட்டி வைக்கும். அம்மா தாயே என்பதை போல கெஞ்சி கதற வைத்தாள் தினமும். சண்டை எப்படி வந்தது? ஏன் தான் அழுகிறாள்? எதற்காக சிரிக்கிறாள்? பேசாமல் வதைத்து பேசி பேசி கழித்து உணவோடு காதலையும் பரிமாறி தொடுத்திரையில் தெரியும் காதலனுக்கு ஊட்டிவிட்டு சீண்டிவிட்டு வெக்கம் தந்து நாணம் கொண்டு மெல்லிய பேச்சுக்களால் இரவுகளில் தாளாட்டி அவன் உறங்கியதும் வீடியோவில் தெரியும் அவன் முகத்திற்கு நேராக முத்தமிட்டு தூங்கும் அவனையே பார்த்து தினமும் உறங்கி விடுவாள். தனிமையை தள்ளிவிட்டு நேசத்தை வாரி வாரி வழங்கினாள். காதல் பதுமை. ஆனால் இதை காதல் என்று உணர்வானா பிரீத்? இவளின் புதிய அவதாரத்தை பார்த்து வேப்பலை அடிக்கும் அளவுக்கு பயந்து போய்விட்டான் பாவம். செல்போனையே பார்த்து தனியாக புலம்பும் நண்பனை கண்ட சந்தீப் வேகமாக அவன் அருகே சென்று காதை தீட்டி வைத்து புலம்புவதை கேட்க, ஏன் இப்படி சண்டை போடுறா? குளிக்க கூட விட மாட்டேங்கிறா, என்ன தாண்டி ஆச்சு உனக்கு என யோசித்தவனோ தலையை பேய்த்து கொள்ள கையோடு முடியும் வர, ஒருவேளை இந்த தண்ணியில குளிச்சா முடி கொட்டுமோ? குளோரின் தண்ணி முடி கொட்டதுதான், இருந்தாலும் என இழுத்தவன் நண்பனை கண்டதும் வாங்கி மூடிட, என்னடா போனை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? பவி கால் பண்ணுவா அதான். ஏன் போன் ரிங்கானா காதல கேட்காதா? போன் வர வரைக்கும் இங்க சாரு வேறு பிடிச்சு உட்காரணுமா என்று கேள்வி கேட்டான் சந்தீப். உடனே எடுக்கலனா சண்டை வருதுடா, அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னமோ ஆயிடுச்சு அவளுக்கு. என்னடா இத்தனை நாள் அவ பேச மாட்டாளான்னு ஏங்குன, இப்போ பேசினாலும் கஷ்டமா இருக்குடா, எப்படிடா? அவன் முகம் போன போக்கை பார்த்து சிரித்து வைத்தான். திடீர்னு ஏன் இப்படி நடந்துக்கிறா? அக்கறையை என் கூட பேசிக்கிட்டே இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா தேவையில்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கு போடுற சண்டையெல்லாம் பார்த்து பயமா இருக்குடா. பவித்ரா கூட பேசவே நடுக்கமா இருக்கு தெரியுமா? எனக்காக அவ வாழ்க்கையை வீணாகிடுவாளோன்னு கூட தோணுதுடா. டேய் பைத்தியக்காரா, நான் உன்னை கண்டுக்க மாட்டேன்னு சொன்னதும் தனியா இருந்தா ஏதாவது பழைய மாதிரி சூசைட் தான் வரும்னு ஓயாம பேசுறடா மச்சா, வேற ஒன்றும் இல்லை. அவளை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருதுடா. நிறைய டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிட்டாளா. அவ சரியில்லை சந்தீப். நான் தான் இதுக்கு எல்லாமே காரணம். அவகிட்ட பேசுறத சுத்தமா அவாய்ட் பண்ண போறேன் என்று தீர்க்கமான முடிவோடு அவள் அழைப்புக்கு காத்திருந்தான். காலேஜில் கிளாஸ் ரூம் லாஸ்ட் பெஞ்சில் பவித்ரா கையை வாகாக வைத்து படுத்தவள் உறக்கத்தை தழுவ, பவித்ரா உன்னை MS மேம் ஸ்டாஃப் ரூம் வர சொன்னாங்க என்று ஒரு பெண் சொல்லிவிட்டு சென்றிட தோழி இவளை அடித்து எழுப்பினாள். ஏய் பவி, அந்த இம்ச உன்னை வர சொல்லி இருக்கான் போ என்றதும் அடித்து பிடித்து எழுந்து கண்களை கசக்கியபடி ஸ்டாஃப் ரூம் விரைந்தாள் பவித்ரா. மே கமின் மேம் என்று கேட்டவளை கையை காட்டி வெளியே நிற்க வைக்க ஒன்றுமே புரியாமல் வாசலில் நின்றாள். 1 மணி நேரம் வேண்டுமென்றே நிற்க வைத்து பின்பு உள்ளே அழைக்க என்ன என்று பயந்து நடுங்கி திக்கி திக்கி நடப்பவள் முன் அவள் நோட்டை தூக்கி எறிந்தார் பேராசிரியர். வேகமாக அவளின் முகம் மேல் விசிறி அடித்து கீழே விழ அதை எடுக்க குனிந்தவளின் கண்ணீர் நோட்டின் மீது விழுந்தது. கண்களை கைகளால் அழுத்தி துடைத்தவள் அழுகையை அடக்கியபடி நிமிர, ஃபர்ஸ்ட் பேஜ் தர கோபமான குரலில் சொல்லவும் விரல் நடுங்க திறந்தவளை கேவலமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு தூக்கிப்படி என்று அதட்டவும் அவர் புறம் தூக்கி காண்பிக்க, பவித்ரா பிரீத்குமார். ச ஹாட்டின் வர என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? டெஸ்ட் நோட்ல அசிங்கமா இல்ல உனக்கு? உன் அப்பா பேர் இந்திரன் தானா? அதான் காதலோ? எவ்வளவு நல்லா படிக்கிற பொண்ணு நீ. 1 மாசமா சரியில்ல, எதுலயும் கவனம் இல்ல, ரெகுலர் டெஸ்ட்ல கூட மார்க் எடுக்கல, கிளாஸ்ல தூங்கி வளையிற, உன் கூட வெட்டியா பேசுற அந்த ரோமியோ ஒன்னும் உன் படிப்புக்காக கவலைப்பட மாட்டான். அவனுக்கு இது என்டர்டெயின்மெண்ட். நீ தான் முட்டாளா நிப்ப. நான் சொல்றது இப்ப உனக்கு கசக்கும் பவித்ரா. கடைசி பக்கத்தை எடுத்து வாசிச்சு காமி என்றதும் பயந்து, வேணாம் மேடம், மேம் மேம் ப்ளீஸ் மேம் கெஞ்சினாள். பேர் எழுதுனதுக்கே இந்த திட்டு, கவிதையை வாசிச்சா அவ்வளவுதான் என மனதில் நினைத்து அவமானத்தில் நொந்தவளும் கையை பிசைந்து நிற்க நோட்டை பிடுங்கி வாசிக்க ஆரம்பித்தார் பேராசிரியை. நீ இல்லாத நான், உன் நினைவுகள் என்னை சுடுவது போதாது என்று நிலவும் சுடுகிறது. தனிமையில் நீ இன்றி நான் தவிப்பதை கண்டு சிரிக்கும் நிலவு பெண்ணும் என்னை போல் தலைவனை காண தவம் இருக்கிறதோ? அவன் எழில் முகம் காணாமல் ஏங்கி தவிக்கிறதோ? அருகில் இருக்க அலட்சியம் செய்த என்னை தொலைவில் நின்று துடிக்க வைக்கிறாய் என் அன்பு காதலா. ஐ லவ் யூ, மிஸ் யூ பிரீத். பிரீத்னா அந்த ரவுடி பையன் தானே? என்றால் தயக்கமாக. இப்ப என்ன பண்றா? பேராசிரியை அவளை கேள்வியாக பார்க்க, டெல்லியில ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க மேடம். லேசான குரலில் பதில் தந்தாள் பவித்ரா. காதல் வந்தா உலகத்தையே மறக்கணும், தன்னையே தாழ்த்தி அழிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அளவுக்கு மீறினா அன்போ ஆபத்து தான். பர்சனல் ப்ரொஃபஷனல் லைஃபை பிரிச்சு அழகா பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும்.
காதல்கிற ஒரு உணர்வை மட்டும் பிடிச்சு தொங்கினா வாழ்க்கைய லீட் பண்ண முடியாது. புரியுதா? காதல் மட்டும் தானா, இல்ல கல்யாணம் பண்ணுற ஐடியா இருக்கா என்று கேட்டதும் பதில் அடுத்த நொடியில் வந்தது. நிறைய டைம் பாஸ் காதலர்கள் போல எடை போடும் ஆசிரியையின் பார்வை எல்லலுக்கு பதிலாய் சொன்னாள். மேரேஜ் பண்ணிப்போம் மேம் என்றாள் உறுதியான குரலில். பரவாயில்லையே, நான் கூட காலேஜ் முடிகிற வரைக்கும் டைம் பாஸுக்கு ஓட்டுறது பாய் பெஸ்டி டைப்னு நினச்சிக்கிட்டேன். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா என கேட்டதும் ஆமாம் என்று தலையசைத்தாள். பெண்களுக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம். படிப்பு, பதவி, பணம், சக்சஸ்ஃபுல்லான குடும்ப வாழ்க்கைக்கு அடிப்படை. திறமை இருந்தும் ஃபெயிலியரா வீட்டில் உட்கார ஆசையா? எவ்வளவு நேசிக்கிற கணவனா இருந்தாலும் சும்மா தானே வீட்டில் இருக்க. நீ சம்பாதிச்சா இப்படி அனாவசியமா செலவு பண்ண மாட்ட. பணத்தோட அருமை தெரியலன்னு மட்டும் தட்டுவாங்க. சுய சம்பாத்தியம் இல்லாம யார் கையை எதிர்பார்த்து நின்னாலும் அது யாசகம்தான். புரியும்னு நினைக்கிற. புரிந்தது என்று வேகமாக தலையசைத்தாள். டெஸ்ட்டுக்கு புதுசா நோட்டு போடு. இந்தா என் புக்கை எடுத்துக்கோ. நாளைக்கு நடத்த போற டாபிக்கு நீ தான் நோட்ஸ் எடுத்துட்டு வரணும். காலையில புக்கும் நீ எடுத்த நோட்ஸும் என் டேபிளுக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் கிளாஸுக்குள்ள நீ போகணும். கிளாஸ் முழுக்க பாடத்தை கவனிக்காம நோட்டு பின்னாடி கிறுக்கிக்கிட்டு எப்படா கிளாஸ் விடுவாங்க, ஹெட்ஃபோனை எடுத்து காதுல மாட்டிக்கிட்டு பேசலாம்னு இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது எனக்கு தெரிஞ்சா தினமும் நீ தான் நோட்ஸ் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும், பாத்துக்கோ என்றார் கண்டிப்போடு. இனிமே ஒழுங்கா கிளாஸ் கவனிப்பேன் மேம், இது மாதிரி நடக்காது. பாவம் அந்த பையன், நீ இங்க இருந்து தூங்கிடுற. அவன் நிலைமை டிரைவ் பண்ணா, அக்கௌண்ட்ஸ் பார்க்கும்போது, ஒர்க் பண்ணும்போது, ஏன் ஒரு செக்ல ஒரு 0 மாத்தி போட்டா கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். பிரீத்னு யாரும் அவனை கூப்பிட மாட்டோம். பிகே என்னோட ஸ்டூடெண்ட் தான். ரொம்ப நல்ல பையன். கவிதையெல்லாம் நல்லா எழுதுற. சப்ஜெக்ட் நோட்ல எழுதாத. வேற யாராவது பார்த்தா இது பெரிய பிரச்சனையாகும். எல்லாரும் தான் லவ் பண்றாங்க. என்ன மட்டும் ஏன் இப்படி கூப்பிட்டு பேசுறாங்கன்னு தோணுது தானே. உருப்படாதவங்களை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் டைவர்ட் ஆகி போறது தான் என்னால விரும்பல. நீ தான் உன் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். போக போக சரியாயிடும். எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங். நீ போகலாம் என்றதும், மேடம் சர்டிஃபிகேட் தர அளவுக்கு அவ்வளோ நல்ல பையனடா நீ. நடப்பதை நம்ப முடியாமல் குழம்பியவளோ வெளியே வந்தாள். இருவரின் உரையாடலை மறைந்து நின்று கேட்ட கணினியியல் பேராசிரியர் வேட்கையோடு உம்மத்தமாய் வகுப்புக்கு செல்லும் அவளையே பார்த்து கோணலாக சிரித்தபடி பின்தொடர பவித்ரா கிளாஸ் உள்ளே நுழையவும் அவர் வரவும் சரியாக இருந்தது. மரியாதை நிமித்தமாய் ஆசிரியரை கண்டு ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்து நின்று மீண்டும் அமர நேராக பவித்ரா பெஞ்சுக்கு அருகில் வந்து ஒவ்வொரு நோட்டாக எடுத்து ஆராய தொடங்கின. நடுங்கியவளோ, என்ன வேணும் சார் என்று பதறியபடி நடுக்கத்தோடு கேட்டதும் ஒரு மார்க்கமாய் பார்த்து சிரித்துவிட்டு அங்கேயே நிற்க, உங்களோட சப்ஜெக்ட் மட்டும் எடுங்க சார், எல்லா நோட்டையும் ஏன் எடுத்து பார்க்குறீங்க என்றாள் அழுத்தமான குரலில். நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்ல தேவையில்லை. என்ன இதெல்லாம், காலேஜ் வரியா, காதலிக்க வரியா? அவள் கவிதை எழுதி வைத்த நோட்டை எடுத்ததும் துளி பதட்டமும் சலனமும் இல்லாமல் நின்றாள் பவித்ரா. பயப்படாம நிக்கிறா. வேற பொண்ணா இருந்தா அழுது கதறி இருப்பாளுக. திமுறா நிக்கிறா. ஆச்சரியமாக அவளையே வெறித்தார் கணினி பேராசிரியர். இவளோ, இது தூக்கி போட வேண்டிய நோட்டு தான் சார், போன போகுது என்று எண்ணி அசால்ட்டாக நின்றிட வேகமாக பனிஷ்மெண்டாக மேம் நோட்ஸ் எடுக்க கொடுத்த புத்தகத்தை கையில் எடுக்கவும் அதிர்ந்தவள், சார் இது நோட்ஸ் எடுக்க கொடுத்தது, காலையில தரலினா மேம் திட்டுவாங்க, ப்ளீஸ் சார் என கெஞ்சலுடன் தர சொல்லி கையை நீட்டி நின்றவளை அழுத்தமாக பார்த்து வஞ்சமாய் சிரித்துக்கொண்டே, சிஎஸ் லேப் வந்து வாங்கிக்கோ என்றதும் அவளின் உள்ளுணர்வு ஏதோ தவறு நடக்கப் போவதை ஆணித்தரமாக உணர்த்த வேலையில்லா பயிர் போல பாதுகாப்பு இல்லாத உணர்வு உள்ளம் முழக்க வியாபித்து இருந்தது. அச்சத்தில் சிந்தை செயலிழக்க செய்வதறியாது தவித்தாள் பவித்ரா. கல்லூரி முடிந்தவுடன் நேராக ஸ்டாஃப் ரூம் வந்து எம்எஸ் மேம் அருகில் சென்றவள், மேம் ஆனந்த் சாரு உங்க புக்கை எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவு கேட்டும் கூட தரல மேடம். மதியம் லேப் வந்து வாங்கிக்க சொல்றாங்க. அவர் பார்வையை சாக்கிட மாதிரி அழுக்கா இருக்கு. என்னை கரப்படுத்திக்க எனக்கு விருப்பம் இல்லை. புக்கு விலை என்னவோ அதை நான் தந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பவி. கம்ப்யூட்டர் லெவல ஆளே இருக்காது. நல்ல வேலை நீ போகல. போய் ஏதாவது ஆகி நீ அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நீ காதலிக்கிறத கண்டிச்சதுனால பழி வாங்கறதுக்கு வீண் பழி சுமத்துறன்னு உன் மேலேயே பழி போட்டு தப்பிச்சிடுவான் பொறுக்கி. இதோட அதை விட்டுட்டா நீயும் விட்டுடு பவித்ரா. அப்படி இல்லைனா நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே மேம் சரி என்று தலையாட்டி ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்ய போக மாமனிடம் சொல்லி உதவி கேட்கலாமா என உடனே அவனுக்கு போன் செய்தாள் பவித்ரா. அவள் கண்ணாடி இதயங்களை வார்த்தைகளால் அடித்து உடைத்தான் மாமன் அன்பில்லா அரக்கனாக. என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ இல்லாம நான் வாழ பழகிட்டேன். நீ இல்லைன்னா நான் நிம்மதியா தான் இருப்பேன்.
ஃபோன் பண்ணி உயிரை எடுத்துட்டு இருக்க. ஏன் இப்படி ஓவரா சீன் போட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்க? பிடிக்கலன்னு என்னை மொத்தமா கொண்டுட்டு இப்ப என்ன அக்கறை ஆடுது? உன் தங்கச்சி கிளாஸ்ல தூங்கிட்டு இருக்காங்க சந்தீப். இவதான் டிஸ்டிங்ஷன்ல கோல்டு மெடல் வாங்குவான்னு சொன்னேன். படிக்க விருப்பம் இல்லைன்னா வீட்லயே உட்காந்து கிழடி. கஷ்டப்பட்டு படிச்சா அதோட வழி தெரியும். பணம் கட்டதான் ஒருத்தன் இழிச்சமாய உட்கார்ந்துருக்கேன்ல, அதான் திமிருல நிக்கிற. நீ உழைச்ச சம்பாதிச்சா பணத்தோட கஷ்டம் தெரியும், படிப்போட அருமையும் தெரியும். நிம்மதியா உட்கார்ந்து படிக்க கூட எனக்கு நேரம் இருந்தது இல்லடி. படிக்கிறது மட்டும்தான் உன் வேலையே. அது பண்ண கூட உன்னால முடியலல்ல. என் மேல பாசம் கட்டி நடிக்கிற வேலையெல்லாம் வேணாம். இனிமே நான் போன் பண்ணாத வர எனக்கு நீ போன் பண்ணக்கூடாது. நான் அங்க இல்லதான், ஆனா என்ன நடந்தாலும் எனக்கு தெரியும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இனிமே உன் மேல வந்துச்சுன்னா எப்பவுமே உன்கிட்ட பேச மாட்டேன். புரியுதா பவித்ரா? என்று ஆத்திரம் பொங்க போனை கட் செய்தவன் மொபைலை சோஃபாவில் தூக்கி எறிந்துவிட்டு கோபத்தில் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்து விட்டான். இங்கே பவித்ரா அவன் சொல் வீசிய விஷங்களால் நிற்காது. கண்ணில் கண்ணீர் வழிய துடைக்கக்கூட கை இயலவில்லை. ஒரு நாளில் எவ்வளவு பிரச்சனையை தான் அவளும் தாங்குவாள். பிரீத் திட்டியதை விட அவள் அன்பை நடிப்பு என இழிவாக பேசியதை எண்ணி அழுது கொண்டே நின்றாள். பேசியது பிரீத் தானா என்று நம்பவே முடியாதவளாய் விழிகளில் அருவி வடிவதை நிறுத்த முடியாமல் வண்டியை உயிர்ப்பித்ததும் வேகமாக சீறியது அவள் ஸ்கூட்டி. கோபத்தில் வேகத்தை அதிகரிக்க வலியும் கண்களை துடைத்த வண்ணமே வாகனம் ஓட்ட முடியாமல் ஆள் அரவம் இல்லாத இடத்தில் நிறுத்தி கத்தி அழத் தொடங்கினாள் பவி. வெகுநேரம் சென்றதும் ஆற்றாமையோடு அழுது கொண்டே நின்றாள். தாயின் அழைப்பு வந்ததுமே இயல்பு நிலை திரும்பியவள் வேகமாக வீட்டிற்கு வரைய வீட்டிற்குள் சென்று தன் அறையில் அழுத்தபடி அமர்ந்தவள் அப்படியே கண்ணீர் வடிக்க தலைவலியால் தரையில் சாய்ந்து உறங்கி போனாள். இரவு நேரத்தில் முடித்தவள் எழ மனம் இல்லாது தரையில் கிடக்க அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. காலேஜ் பேக் ஒரு மூலையில் கிடக்க வழியில் தலையை தூக்க முடியாமல் சிரத்தை அழுத்தி பிடித்துக்கொண்டு போனை பையில் இருந்து எடுக்க ட்ரூ காலர் உதவியால் ஆனந்த் காலிங் என்று வரவும் கோபம் ஏறி விழிகளில் அழுத்தம் கூடி பார்வை நரம்பு புடைத்து கண்கள் இரத்த நிறத்தில் சிவப்பு நின்றது. அவள் எடுக்காததால் குறுஞ்செய்திகள் வந்து குவியம். வாட்ஸ்அப்பில் போட்டோ அனுப்படி என்று அனுப்பவும் அடுத்து செய்ய வேண்டியது எல்லாம் முடிவெடுத்தவளாய் அட்டன் செய்தாள் பவித்ரா. சொல்லுங்க சார் என்றதுமே மிரட்டலாய், பார்க்காம ஏன் போன? கீழ்ப்படிதல் தெரியாத பொண்ணா இருக்கியே. இரட்டை அர்த்தத்தில் பேசவும் கொதிக்கும் நெஞ்சம் எரிமலையாகி வெடிக்கும் நிலைக்கு போய்விட பேசி முடிக்கட்டும் என மௌனம் காத்தாள். இங்க பக்கத்துல தான் என் ரூம் இருக்கு, கிளம்பி வரியா? நாளைக்கு நீ கிளாஸ நடத்த நோட்ஸ் எடுக்கணுமே. அப்படிதானே பவித்ரா? குலைவான குரலில் வார்த்தை வர, ஆமா சார், இல்லைனா மேடம் கிளாஸ்க்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா என்று எதுவும் அறியாதவன் போல கேட்டான். சரி கிளம்பி வா. நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தே என்னும் வார்த்தைக்கு அழுத்தம் கூட்டி சொன்னான். நோட்ஸ் எடுப்போம், 1 மணி நேரத்துல போயிடலாம் பவி என்று கேட்க மறுத்தாள். இப்ப முடியாது சார், நீங்க கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வைங்க, காலையில சேர்ந்து வந்து நோட்ஸ் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு ஏமாத்துற மாதிரி ஏமாத்த மாட்டியே? ஏக்கமாய் கேட்க, இல்ல சார் கண்டிப்பா வருவேன், வச்சிடுங்க என்று கட் செய்தாள். காலையிலிருந்து என்ன அழ வச்சல்லடா, சாவிடா என இதுவரை போனில் நடந்த உரையாடலை கால் ரெக்கார்டர் சாதனத்தில் இருந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்து மைடியர் மாம்ஸுக்கு அனுப்பி வைத்துவிட்டு தாங்காத பாரத்தை டெல்லியில் இருக்கிறவன் பார்த்துக்குவான் என போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு, அம்மா உன் போன் கூட என்று வாங்கி ஃபிளைட் மோட் ஆன் செய்துவிட சுமதியோ, என்னடி நெட்டே வரல, சுத்திக்கிட்டே இருக்குது என அவர் சொல்லவும், ஒன்னும் பண்ணலமா, நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கும், காலையில சரியாகிடும். வாய்ஸ் நோட் கேட்டதும் ஒருவன் நெஞ்சம் வெடிக்கும் என்று குதூகலமாக உறங்க சென்றாள் பவித்ரா. யோ ஆனந்து, உனக்கு ஆனந்தம் பாட நாளைக்கு என் மாமா வரான், அவன் எடுப்பான் பாரு நோட்ஸு, ரூம்கா என கூப்பிடுறேன். அத்தியாயம் 17. பவித்ராவிடம் குரல் வலை சல்வு கிளியும் அளவு ஆவேசமாய் கத்திவிட்டு தலையை பிடித்து அமர்ந்தவனை ஆத்திரத்துடன் பார்த்தான் சந்தீப். அப்பா இல்லாத பொண்ணுடா, அவளுக்கு ஃபீஸ் கட்டுறத சொல்லி காட்டுற? சி, சொல்லி காட்ட எதுக்குடா செய்யணும்? நானே அவளுக்கு ஃபீஸ் கட்டுறேன், தப்பு பண்ணா புரிய வைக்கணும். பாசமா ஒருத்திங்க இருந்தா அது குத்தமாடா? பாவி, அப்படி திட்டி நோகடிக்கிற. அவ உன்னை பிடிக்கலன்னா ஒதுக்கினதுக்கு சரிதான்டா, அதட்டி பேசினா கூட அழுதுடுவா. சின்ன பொண்ணுடா, இடி மாதிரி வார்த்தையை இறக்குற. எப்பவும் பதிலுக்கு பதில் சண்டை போடுறவ நீ திட்டுனது உடைஞ்சு போயிட்டாடா. நாயே, பெரிய கலெக்டர் படிப்பு ஃபெயில் ஆனா இப்ப என்னடா? கடுப்பாகி ஓங்கி அவன் தலையில் தட்ட, பாருடா உனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருக்கா. சோஃபாவில் கிடந்த போனை அவன் கையில் திரித்தான். பேசி சமாதானம் பண்ணி என் தங்கச்சியை சிரிக்க வைக்கிற இல்ல, அவ்வளவுதான் என்று விரல் காட்டி பிரீத்தை மிரட்டிட நலிந்த குரலில், நானே நொந்து போய் உட்கார்ந்திருக்கேன், போடா
என்னால அவளோட படிப்போ கேரியரோ வீணாக கூடாது. அத்தைக்கு தெரிஞ்சா கொண்டு போட்டுடுவாங்க. பவித்ரா மாதிரி பர்ஃபெக்ட் யாரும் கிடையாதுன்னு எல்லாத்துலயும் முதல்ல இருந்தவ இப்ப எல்லா சப்ஜெக்ட் டெஸ்ட்லயும் ஃபெயிலு. திட்டு வாங்குறா, வெளியில நிக்க வைக்கிறாங்க, பனிஷ்மெண்ட் வாங்குறா தெரியுமா? என்கிட்ட நல்லா பேசுறா. அது போதும்னு என்னால சுயநலமா இருக்க முடியாது. என் பவி எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கணும், என்னை விட சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். இப்பதான் எல்லாம் சரியாகி நல்லா பேசுறால, அதை ஏண்டா வாய் வச்சு நாசமாக்குற? நீ பாடுறது தியாக ராகம்னு அவளுக்கு புரியாம மறுபடியும் பிடிக்கல வெறுக்கிறேன்னு முருங்கமரம் ஏறிடுவா. காதல் முக்கியமடா தோலா, படிப்புல ஜெயிக்க வைக்கிறேன்னு வாழ்க்கையில தோக்க வச்சிடாத பிரீத். அவ இழப்ப தாங்குற அளவு நீ ஸ்ட்ராங் இல்ல மகனே. மரியாதையா காலில் விழுந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்து என்று சந்தீப் உறங்க சென்றான். போன் கையில் இருந்தும் கூட வாய்ஸ் நோட்டை கேட்க பயந்து விட்டத்தை பார்த்து வெறித்தபடி அமர்ந்திருந்தான் பிரீத். இவனின் பலம் அவள் புன்னகை என்றால் பெரிய பலவீனம் பாவையின் விழி வெதுநீர். அவள் குரல் கொஞ்சமாக உடைந்தால் கூட பாக்காய் கரைந்து உருகியவன் வழியில் கதறி துடிப்பாள் என்று தெரிந்தே சொல் எனும் அம்புகள் கொண்டு வதைத்தான் அந்த மெல்லியவளை. பட்டாசு திரியை பற்ற வைக்க பயம் கொள்ளும் சிறுவனாய் முக்கோண வடிவ பிளே பட்டனை தொட பயந்து திணறினான். தயங்கியபடி தைரியத்தை திரட்டி இசைவு தந்தான். அதுவும் ஒழித்தது. குரல் செய்தியில் அவள் குரல் முதலில் வர பின்பு வேறு ஒருவன் குரலும் வரவும் உரையாடலின் உள்பொருள் உணர்ந்து கொண்டதால் தாங்காத பாரம் ஏறி இதயம் வலிப்பது போல உணர்ந்தான். மாறி மாறி அழைப்புகள் விடுத்தான் அவள் எண்ணிற்கு. ஸ்விட்ச் ஆஃப் செய்து வைத்தவளோ நிம்மதியாய் உறங்கிட இவனுக்கு இதயம் எகிரி ரத்தத்தில் அழுத்தம் கூடி சுடுநீரில் அமிழ்ந்திய சிறு பறவை போல எரிச்சல் ஏகத்துக்கும் தேகம் பரவியது. எப்பொழுது வேண்டுமானாலும் வெடிக்கும் எரிமலை ஒத்த நிலையில் இருந்தான். பாவம், ஸ்விட்ச் ஆஃப் என வரும் கணினி வாய்ஸோடும் சண்டை போட ஆரம்பித்து விட்டான். போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. ஏய், போனை எடுடி. கோபத்தில் தானாக கண் கலங்கி விட பவித்ரா என குரல்வளை அதிர கர்ஜனை போல் கத்தியதும் சர்வம் சிவமயம் என அறையில் உறங்கியவனும் அரண்டு போய் எழுந்தான். ஐயோவென பயத்தில் கீழே விழுந்தான். டேய், இவனை நிறுத்துங்கடா, பிளாட்ல போய் கத்துறானே, அக்கம் பக்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிருவாங்களே, அசோசியேஷனை மீட்டிங் போட்டு நாளைக்கு மொய் எழுத வச்சிடுவான் போலயே. டேய் காட்டு குரங்கு கத்தாதடா என்று இவனும் கத்தி கூப்பாடு போட, என்னப்பா என்னப்பா அங்க சத்தம் என்று செக்ரட்டரி மிஸ்ரா அங்கிள் வரி புத்தகத்தோடு வர, ஒன்னும் இல்ல, காலில் கடப்பாறை விழுந்துருச்சு, அதான் கத்திட்டோம் அங்கிள். செத்து பிணமாக இருந்தால் கூட வசூல் பண்ணாம போக மாட்டான் பிச்சைக்கார பையன். இங்க கட்டினா 500, மீட்டிங் வச்சா 1000, எப்படி வசதி என்று பேரம் பேசிட சந்தீப் 200 ரூபாய் தருவதாக சலுகை கேட்கவும் முடியாது முடியாது என்று மறுபாய் தலையை ஆட்ட ஆடிய தலையை அப்படியே கையால் பிடித்து நிறுத்தினான் சந்தீப். சுலுக்கிக்க போகுது, ஓவரா ஆடாம நியாயமா பேசுங்க அங்கிள். 2 தடவை தான் சுத்தி இருக்கோம், 2 தடவை தான் கத்தி இருக்கோம். ஒரு கத்துக்கு 100 ரூபான்னு வச்சா கூட 200 ரூபாய் வாங்குறது தான் நியாயம். அப்படி இல்லைனா கேஸ் போடுங்க, நானும் கோர்ட்ல பாத்துக்கிறேன் என்று முறுக்கியதும் வந்தவரை லாபம் என மிஸ்ரா அங்கிள் பணம் கேட்டு கை காட்ட, ஜிபே பண்ற, ரெசிப்ட் தந்துட்டு போங்க என அவரை அனுப்பிவிட்டு திருட்டு பைய என்று முனைக்கிக் கொண்டே உள்ளே வந்தான். நோட்ஸ் இருக்க அவன் கூப்பிடலடி, போகாதடி. பிரீத் இங்கே இருந்தே கத்தி அவளுக்கு காற்றில் செய்தி அனுப்பிட மறுபடியும் கத்தும் சத்தம் கேட்டதும் ஐயோ, மீட்டிங் போட வச்சிருவான் போலயே. பதறி அடித்துக்கொண்டே ஓடி வந்தவன் அவன் வாயை மூடினான். டேய், இப்பதாண்டா ஃபைன் கட்டிட்டு வந்திருக்கேன், வாடகை வீடுடா, தொட்டது கையில வரி வசூலிப்பாங்கடா. மாப்பிள பிளீஸ்டா, ராசா கத்தாதடா. போன் எடுக்க மாட்டேங்கிறாடா. டேய் ராசா, டெல்லியில தென்றல் விடு தூதா, இங்க இருந்து கத்தனா அவளுக்கு கேட்காதுடா, தூங்கி இருப்பாடா. ஊருக்கு போகணும், டிக்கெட் போடு. நீ பண்றது ரொம்ப ஓவர்டா. போன் எடுக்கல, ஸ்விட்ச் ஆஃப், அதுக்கெல்லாம் ஊருக்கு போவியாடா? அவ சோகமா இருந்தா, பேசாம சாப்பிடாம இருந்தா, இப்படி போயிட்டு போயிட்டு வரதுக்கு என்னடா இது? பிரீத், சென்னையில பேசாம நீயே இருந்திருக்கலாம் என்றான் கடுப்பாக அவனை முறைத்து. நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன், பொறுமையா உட்கார வச்சு திட்டி அசிங்கப்படுத்தலாம். டிக்கெட் போடுறதெல்லாம் போடு, போடுடா என பரிதவி போடு கேட்க, டிக்கெட் போட காசு கொடுடா என்றதும் முகம் சுருங்கி நிற்பவனை பார்த்து கிண்டலாக சிரித்தான் சந்தீப். இன்னும் வேலை பார்த்து முழுசா 1 மாசம் சம்பளம் வாங்கல, புது பொண்டாட்டியை விட்டு வந்த மாதிரி பொசுக்கு பொசுக்குன்னு ஊருக்கு போற? பொண்டாட்டி என்று பவித்ராவை சொன்னதும் வெக்கம் விளைந்த தலைவன் தலைகுனிய, அடச்ச, ரியாக்ஷனை மாத்து, பார்க்க முடியல. 2 மாசம் உனக்கு சம்பளமே கிடையாது, போயிட்டு அவகிட்ட என்ன பேச வை. போன் எப்போதுமே ஆன்ல வை தாயே. 9500 ரூபாய் செலவு பண்ண முடியலன்னு அதட்டி வைக்கணும். ஆமா, அண்ணன் சொன்னது அப்படியே பயந்துருவா உன் தொங்கச்சி, போடா. சரி, எதுக்கடா ஊருக்கு போற? வாய்ஸ் நோட் ஆன் செய்துவிட மிளகாய் மிக்சியில் அரைத்து மேலிருந்து உடல் முழுவதும் பூசி விட்டது போல் எரிச்சல் பரவியது. அண்ணன் அல்லவா, தாங்க முடியாமல் கோபம் போகும் வரை கெட்ட வார்த்தையில் அர்ச்சித்து விட்டான் அந்த ஆனந்தை. சீக்கிரமா நீ கிளம்பி போடா பிரீத், நம்ம பாப்பா பயந்துருவா. ஐயோ குழந்தை பயந்துருப்பா,
காலையில நான் திட்டினதுக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்ன கதற விட்டுட்டு இருக்கா. கிளம்புடா பிரீத், அம்மாவும் தனியா தான் இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா சமாளிக்க முடியாது. சீக்கிரமா கிளம்பி போடா என்றதும் வேகமாய் சென்று உடை மாத்தியவனுக்கு விமான நிலையத்திற்கு செல்லும் அளவு கூட நிதானம் இல்லை. சோர்வும் களைப்பும் உடலை பீத்து எடுக்க அயற்சியாக சோர்ந்து போய் அமர்ந்து விட்டான். சில நாட்களாக சரியான உறக்கம் இல்லாததால் இமையோ தானாக மூடியது. தண்ணீர் பாட்டில் வாங்கி கைகளால் தண்ணீரை முகத்தில் விசிறி அடித்தான். நீர் பட்டதும் கண்களில் எரிச்சல் பரவி விழி வெண்படலம் மிளகாய் பழம் போல் சிவந்து விட்டது. விமானத்தில் ஏறி அமர்ந்த பிறகு பொட்டு தூக்கம் வரவில்லை. அவளை பார்த்தால் மட்டுமே நிம்மதி பரவும் இவன் நெஞ்சுக்குள்ளே. கூட்டை பிரிந்த பறவை போல இனம் புரியாத பரிதவிப்பு. சோதனையாக விமான பழுது காரணமாக 2 மணி நேரம் தாமதமாகவே இருப்பு கொள்ள முடியாது தவித்தான். இடையில் எழுந்தவளும் ஒரு நொடி போனை ஆன் செய்துவிட்டு 100 மிஸ்டு கால் வந்ததை பார்த்து புன்னகை வர நிச்சயமாக வருவான் என்று நம்பியவள் மீண்டும் ஸ்விட்ச் ஆஃப் செய்து அவனை காணப்போகும் நிம்மதியில் உறங்கியே போனாள். வருகிறான் என்பது சர்வ நிச்சயமே. சரியான நேரத்திற்கு வருவானா? நேற்று வரை விடியலை பாராதவள் விடியும் முன் எழுந்து குளித்து தலைக்காய வைக்க வெளியே வரவும் சூரிய பகவானை ஆடி போய் விட்டார் போல. விருந்தாளி போல புதிதாய் இன்று தன்னை காண வந்தவளை மேகம் என்னும் கதவிடக்கில் மறைந்து வெம்மை கதிரை விடுத்து மென்கதிரால் மெல்ல வருடிவிட அவள் தங்க முகம் ஆதவனின் கதிர்வீச்சில் சிக்கச் சிவந்தது. துண்டில் தலையை உதறியபடி வீட்டுக்குள் வந்தவளை பார்த்த சுமதியோ உலக அதிசயமாக மலைத்து போய் மகளையே பார்க்க எதிரில் நிற்கும் தாயின் உருவம் கூட தெரியாதவளாய் வேறு உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாள் பவித்ரா. உற்சாகத்தோடு ஒவ்வொரு அழகு சாதன பொருட்களை தேடி தேடி எடுத்து உபயோகித்தாள். அவன் போன பிறகு கல்லூரிக்கு அலங்கரித்து கிளம்பியதே கிடையாது. அரைகுறை தூக்கத்தோடு அரைக்க பறக்கு குளித்து தலைக்கூட செய்வாமல் கேட்ச் கிளிப்பில் இருபுறமும் முடியை கையால் அள்ளி கிளிப்பில் அடக்கி லூஸ் ஹேரில் கல்லூரிக்கு செல்வாள். ஆனால் மாலை வீட்டுக்கு வந்த உடனே மறுபடியும் குளித்து தலைப்பின்னல் இட்டு பூ வைத்து சந்தனத்தை கீற்றாக நெற்றியில் வைத்து வெண்கல சிலை போல வீற்றிருப்பாள். இதை கவனித்த வீட்டில் வேலை செய்யும் முல்லை அக்காவோ தினமும் நடப்பது என்ன என புரியாமல் சந்தேகத்தை கேட்டே விட்டாள். ஏன் பாப்பா, எல்லாரும் காலேஜ் போகும்போது அழகா கிளம்பி போவாங்க, நீ என்ன வீட்டுக்கு வந்து பூ வச்சு கிளம்பி இருக்க என்றதும் சிரித்தை மெழுப்பியவள், வெளியில போறப்போ பூ வச்சா வாடிடுமே, வீட்டுக்குள்ள பூ வச்சா வாடாது, அதான் என்று மட்டமான பதிலை கூறி அறைக்குள்ளே ஓடிவிட ஏண்டா கேட்டோம் என்று தலையில் அடித்துக் கொண்டு செல்வார்கள் முல்லை அக்கா. யாரை சொல்வது, எல்லாம் வீடியோ கால் செய்யும் மாயம். ஒரு மாதத்திலே ஹெட்போனை அணிந்து கொண்டு சப்தமே கேட்காமல் பேசும் வித்தை எல்லாம் அறிந்து கொண்டாள். 5 மணி ஆகிவிட்டால் பவித்ராவை கையில் பிடிக்கவே முடியாது. ஏதாவது கைக்கு கிடைத்த புத்தகத்தை எடுத்து மாடிக்கு ஓடிவிடுவாள். சுமதியோ முல்லையிடம் சொல்லி மெச்சிக் கொள்வார். தவ புதல்வியின் படிப்பு ஆர்வத்தை இவர்கள் மெச்சுதலுக்குரியவளோ எதன் மீது ஆர்வமாக இருக்கிறாள் என்பது நாம் அறிந்ததே. மாமாவே நீ வேணும், 7 ஜென்மம் தான் என விடிய விடிய வீடியோ கால் பேசுவதெல்லாம் இரவு விளக்கின் வெளிச்சத்திற்கும் தனிமை காதலியான நிலவுக்கு மட்டுமே தெரியும். அத்தி பூத்தது போல் யார் கண்ணிலாவது இவர்கள் பேசுவது பட்டுவிட்டால், இங்க பாருமா, இவன் படிக்க விடாம போன் பண்ணி சாகடிக்கிறான் என்று பழியை அவன் மீது திருப்பி போட்டு விடுவாள் கேடி. காதல் வந்தால் கள்ளமும் வருவோ? வாட்ரோப்பில் உள்ள புது உடைகளுக்கு விடுதலை தந்து மெத்தையில் படுக்க வைத்து இருந்தாள். புடவையை பார்த்து ஆசை வர கையில் எடுத்தவள், அவனுக்கு ஈஸியா இருக்கணும்னு சேலை கற்றியாடி என்று அசரதியாக அவன் குரல் மனதில் வரவும், ஐயோ திட்டுமா, வேணா என்று புடவையை எடுவெடுத்து அவனுக்கு பிடித்தமான சுடிதார் அணிந்து நேர்த்தியாக புருவம் தீட்டி மாம்பின்ற கண்களில் மையிட்டு மஸ்காரா ஐலைனர் கோட்டிங் மூலம் வெளியை செதுக்கி வெளிர் பிங்க் நிற இதழ் சாயம் பூசி கோல்டன் மணி பதித்த சிவப்பு பொட்டுக்கு மேலே கேற்றாக குங்குமம் தீட்டி பா வடிவத்தில் பின்னலில் பூவை வைத்து பின் குத்தியபடி தேவ கன்னிகை போல வெளியே பவனி வரவும் சுமதியே ஒரு நொடி இமைக்க மறந்து நிற்க கண்பட போகிறது என பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார். என்னடி காலையிலே கரகாட்டக்காரி மாதிரி எங்க கிளம்பி போற? தினமும் லேட்டா எழுந்து தலை ஒரு கோலம் துணி ஒரு வேஷமல்ல போவ, இன்னைக்கு என்ன பின்னி பூவெல்லாம் வச்சிருக்க? சந்தேகமாய் கீழிருந்து மேலே ஆராயும் பார்வையிட, பொண்ணுனா தலை பண்ணி பூ வைக்கணும்னு நீதானே சொல்லுவ, தாய் சொல்ல கேட்கலாம்னு தான் என்று ராகம் இழுத்திட, நானே தலை பண்ணி பூ வச்சு விடுறேன்னு சொன்னாலுமே வேணாம்னு ஓடுறவ, 7:30 எவண்டி காலேஜ் வைக்கிறான்? கோவிலுக்கு போறேமா என்றால் தலை நிமிராமல். புதன்கிழமை ஏன் கோயிலுக்கு போற என்று சுமதி அதட்டி கேட்டதும், அதுவா, சீக்கிரமே உனக்கு பேரனோ பேத்தியோ பெத்து தரணும்னு வேண்டிக்க போறேன் என்று அவள் கேட்க, பேகை எடுத்துக்கொண்டு பட்டாம்பூச்சி போல அவள் பறந்துவிட மகள் தந்த பதிலால் தலையில் அடித்துக் கொண்டார் சுமதி. திமிரு கூடி போச்சு, வரட்டும் சூடு வைக்கிற என்று பொறிந்தார் தாய்.
ஆனந்த் அனுப்பிய லொகேஷனுக்கு வந்தவள் சுற்றிலும் பார்வையை சுழலவிட்டாள். அவள் தேடியவன் தென்படவில்லை என்பது புரியவும் மனதில் கிளி பரவிட வண்டியில் அமர்ந்து பதட்டத்தில் தன் நகத்தை கடித்தபடி நின்றாள் பவித்ரா. யாரம்மா பார்க்கணும்? அருகே கடை வைத்திருப்பவர் கேட்க, ஆனந்த சார பார்க்கணும். மாடியில 3வது போர்ஷன் அவரோடது, போய் பாருமா என்றதும் மனதே இல்லாமல் ஸ்கூட்டியை விட்டு இறங்கி திரும்பி திரும்பி பார்த்தபடியே படியேறி ஆனந்த் சாரின் வீட்டு வாசல் முன் நின்றாள் பவி. கண்களில் கண்ணீர் மட்டும் உயர்ந்தது. எழாத கையை கடினப்பட்டு உயர்த்தி கதவை அடுக்கிய ஓங்கிய நொடியே வலிக்கும்படி அவள் மணிக்கட்டை அழுத்தி பிடித்து ஆவேசமாக இழுத்தான் அவன். எவன்? அவள் தேடியவன்தான். குங்குமத்தில் குலைத்து செய்த சிலை போல அழகோடு நிற்பவளை பார்த்து வெறி வந்தது. எதுக்குடிங்க வந்த? புது ட்ரெஸ்ஸு, பூவு, அதுவும் 4 முழம். தீயன வார்த்தைகள் வந்தது அவனிடம் இருந்து. இதெல்லாம் வச்சு அவனை மயக்கையா என்று முடிக்கும் முன்னே அவன் இதழ்களை இறுக அழுத்தி மூடிவிட்டாள் பவித்ரா. இதெல்லாம் வச்சு அவனை மயக்க என்று முடிக்கும் முன்னே அவன் இதழ்களை இறுக்கம் அழுத்து மூடி விட்டாள் பவித்ரா. என்று அவள் திமிர கைகளால் வாயை அழுத்தி மூடினாள். வார்த்தை விழாத, வாபஸ் வாங்கிய முடியாது என்றாள் அவள். தலையை ஆவேசமாக ஆட்டி அவன் ஏதோ சொல்ல நெருப்பில் நீந்தும் அவன் கண்ணல் வெளிகளை பார்த்து அஞ்சியை விட்டாள் அவள். முடிந்தவரை கிரகித்து அதற்கு பதில் தந்தாள். பூ வச்சா உனக்கு பிடிக்கும், உன்னை பார்க்கதான், அவனை மயக்கெல்லாம் இல்ல. அவள் கை சிறையில் சிக்கிய அவன் சிப்பி இதழ்கள் மெல்ல விரிவதை உள்ளங்கையில் இதழ் தீண்டலின் எல்லை விரிவாக்கம் வைத்தே அறிந்தவள் பதிலாய் அவளும் புன்னகைக்க திடீரென கண்கள் சிவக்க சீற்றத்தால் அவன் முகம் இறகுவதை பார்த்தவள் அவனை பயப்பார்வை பார்த்திட பிரீத் அவள் விரல்களில் சிக்கிய திரவா இதழ்கள் மூலம் மறுபடியும் ஹம்மிங் பாட ஆரம்பித்துவிட இந்த முறை அவன் புருவ ஏற்ற இறக்கம் பார்வையின் காட்டம் முக பாவனை எல்லாம் உஷ்ணம் ஏற்றிட கொதிகளின் போல வெடிக்க தயாராக இருக்க தலையை சரிந்தாள். புரியல, கெட்ட வார்த்தையா பிரீத் என்று கேட்டதும் அவனோ ஆமாம் என்று மேலிருந்து கீழாக கையசைத்து கையை எழுடி என பார்வையால் காதலன் கட்டளையிட்டான். ஐயோ மாட்டேப்பா, கண்ட கண்ட வார்த்தையில திட்டுவ. சந்தீப் அண்ணா மெசேஜ் பண்ணிட்டாங்க, நீ இங்க ரீச் ஆகிட்டேன்னு. பயப்படாம இருன்னு சொன்னாரு. நீ வேணும்னு என்ன தவிக்க விட்டதானே? சரி சரி, நம்ம பொறுமையா சண்டை போடலாம். முதல்ல சாரை போய் பார்த்துட்டு சார்கிட்ட இருக்கிற புக்கை வாங்கிட்டு வந்துடலாம் என்றதும் பிரீத்தின் மனமோ என்னடி சொன்ன? அவன் சாரா என்று வெறி கொண்ட மிருகமாக அவள் விரல்களை கடித்து குதறிட அம்மா என்று வேகமாக அலறியே விட்டாள் பவித்ரா. வழியில் கைகளை உதறியவள், நாயே ஏண்டா இப்படி பண்ண? புறம் கையை காட்டி, பல்லு பதிஞ்சிருக்கு பாரு, வெறி மாடு. கடித்ததால் கைகள் சுருக்கென்று வலித்தட அவன் பல்தடம் மீது ஊதி விட்டு கொண்டாள். சாரு கீருன வாயை உடைச்சிட வேண்டி, அதான் உங்க சாரு கூப்பிட்டாருல, போ என்று கதவின் புறம் பிடித்து தள்ளவும் மாட்டேன் என்று நடுங்கியபடி அவன் பின்னால் வந்து உழைந்தாள் பவித்ரா. நிஜமாதான் சொல்ற, நீ முதல்ல போ, நான் பின்னாடி வரேன். வேணாம் பிரீத், அந்த ஆளு டக்குன்னு வந்து கதவை சாத்திட்டா, பயமா இருக்குடா. போ என்று பிரீத் கண்களாலே சொன்னதும் கதவை தட்டினாள். திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க என்று குரல் வரவும் பாவமாய் இவனை பார்த்துவிட்டு தயங்கியபடி உள்ளே நுழைந்தாள் பவித்ரா. வீடு முழுவதும் பரவிடும் சாம்பிராணி மனம் நாசியில் ஏறி சுகந்தத்தை பரப்பிட சஷ்டி கவசம் பாடல் அறை முழுவதும் எதிரொலித்தது. நேர்மறை அதிர்வுகள் நிறைந்து காணப்பட ஜவ்வாது நறுமணம் கமல விபூதியால் நெற்றி நிரம்பி அதில் நடுநாயகமாய் சந்தனம் குங்குமம் இட்டு கழுத்தில் ஸ்படிக மாலையில் கந்த கடவுளை பாடை தாங்கி பூஜை அறையை விட்டு பக்திமானாக வெளியே அவர் வருவதை பார்த்த பவித்ராவுக்கு பேரதிர்ச்சி. இவரிடமிருந்து நேற்று வந்த ஆபாச குறுஞ்செய்திகள் யாவும் கண்முன்னே ஓட திகைத்து போய் நின்றாள். உட்காருமா, ஏன் நிக்கிற என்றதும் சோஃபாவின் நுனியில் அமர்ந்தாள். நல்லா படிக்கிற பொண்ணு இப்படி கெட்டு போகலாமா? இது எல்லாம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இனிமே இப்படி பண்ணாம நல்லா படிமா. நோட்ஸ் எடுக்க எனக்கு நேரம் இல்ல, இரு புக்கை எடுத்துட்டு வாரேன், வாங்கிட்டு கிளம்பு என்றவர் புத்தகத்தை எடுக்க அவரது அறைக்குள் நுழைய அவரையே மிரட்சியுடன் ஏறிட்டாள் பவித்ரா. பயத்தில் சிந்தனை தொலைய அரை கதவை வெறித்து பார்த்தபடி சிலையென அமர்ந்திருந்தாள் பேதை. பிரீத் அவள் அருகில் வந்து அமர்ந்தது கூட உணராமல் சிலையாக சமைந்தவளை வேண்டும் என்றே பதற வைக்க தோளில் கை போட்டான் பிரீத். ஆனந்த் தொடுவதாய் நினைத்து பயத்தில் உடல் தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. பிசாசு, இப்படியே வருவ? பயந்துட்டேன். பவித்ரா அருகில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்துள்ள இவனை பார்த்ததுமே ஒருவருக்கு தூக்கில் கிட்டது போல் கால்கள் உதறல் எடுக்க சமாளித்தவர் நடுங்கியபடி 2 கண்ணாடி டம்ளர் அடங்கிய பழச்சாரோடு வந்தார். வாப்பா, நீங்க கேள்வியா இழுக்க? துணைக்கு வந்திருக்கேன் சார். ஆமா, கிச்சன் அங்க இருக்கும்போது ரூம்குள்ள இருந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வரீங்க ஏன் என்ற சந்தேகம் கேட்க அது பதறியபடி திருட்டு மொழி மொழித்தார் ஆனந்த். மாத்திரை போடணுமா?
இல்ல கை காலெல்லாம் நடுங்குது, நரம்பு தளர்ச்சியா? பதட்டப்படாம பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க சார், நான் இங்க தான் இருப்பேன். பவி, போய் வீட்டை சுத்தி பாரு, நான் சார் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். பவித்ரா ரூமை விட்டு சென்றதும், உங்களை மாதிரி யாரால பாடம் எடுக்க முடியும்? தோள்களில் கை போட்டு கிச்சனுக்குள் இழுத்து சென்றான் பிரீத். என் பொண்டாட்டிடா, அவளையா ரூமுக்கு கூப்பிடுவ? ஆக்ரோஷமாய் அவன் வாயிலேயே தன் கைகளை மடக்கி மொத்த வலிமையை தேக்கி தொடர் குத்துகள் விட உதடு கிழிந்து ரத்தம் வழிந்தது ஆனந்துக்கு. தலையை பிடித்து கிச்சன் மேடையில் ஃபுட்பால் போல கோபம் தீரும் வரை ஓங்கி ஓங்கி அடிக்கவும், தலை வீங்கி புடைத்து புருவத்தில் கடையோரம் சிறிது வெட்டி ரத்தம் கசிந்தபடி இருக்க சட்டென்று அவர் வேஷ்டியை உருவினான் பிரீத். எதிர்பாராத செய்கையால் தடுமாறி கீழே விழுந்தான் ஆனந்த். பொட்டலம் போல கால் கைகளை வேட்டியாளி சுற்றி கட்டி ஹாலில் மிதித்தபடியை உருட்டிவிட்டு வேகமாய் அறைக்குள் சென்றான் வேறு கொண்ட காலையாக. அதி தீவிரமாக புக்கை தேடிக் கொண்டிருப்பவளை பார்த்ததும் தலையில் அடித்தபடி அருகில் வந்தவன், என்ன பவி பண்ற? அந்த லூசு பையன் புக்கை எடுத்துட்டு வரேன்னு போய் ஜூஸ் கொண்டு வரா. காலையில யாராவது ஜூஸ் குடிப்பாங்களா பிரீத்? அவனாடி லூசு. இந்த ரூம்ல எதுவுமே உனக்கு வித்தியாசமா தெரியலையா? ஒரு ஜன்னல் கூட திறந்து இல்ல. சேர் மேல கேமரா ஸ்டாண்டு, அட்டென்ஷன்ல ஏன் நிக்குது? பாத்தியா இல்லையா? அவன் வீட்டுல எங்கேயோ எதையோ வச்சிருக்கான், நமக்கு என்ன பிரீத் என சலிப்பாக முகமு சிலித்தாள். மெல்ல அவள் விரல்களை பிடித்து இழுத்து மெத்தையின் முகப்பில் அமர செய்தவன் கேமரா ஸ்டாண்ட் அருகே சென்று அவன் மொபைலை அதில் மாட்டியவாறு பவித்ரா மொபைலிற்கு வீடியோ கால் செய்தான். வேகமாக ஓடி வந்து அவள் அருகில் அமர்ந்து கொண்டு கால் ஆன் செய்து, பாருடி என்றதும், என்னடா என்று மடியில் கிடந்த போனில் இருவரும் மெத்தையில் அமர்ந்து இருப்பது வீடியோ காட்சிகளாக தெரிய பவித்ரா அதிர்ந்தாள். பயத்தில் இதயமே உறைந்து போனது. அப்போ இது எதுக்கு பிரீத்? கேமரா ஸ்டாண்டை கைவிரல் நடுங்க சுட்டி காட்டியவள் பதறியபடி கேட்கவும், அதுக்குத்தான் என்றதுமே பேச்சற்று போய்விட்டாள். சுவாசம் தடைப்பட்ட உணர்வு முகத்தை மூடி அழத் தொடங்கினாள் பவித்ரா. நடக்காத நிகழ்வுகளை நினைத்து நினைத்து நடுக்கம் கூடியது. அவள் அழுகையை சகிக்க முடியாமல், பவி என்று அழைத்து எழுந்து சென்று அவள் முன் நின்றான். இடுப்போடு அவனை அணைத்து அஞ்சியபடியே குலுங்கி அழுதாள். வெதிர்விதிர்த்து உடல் வெளிரை தழுத்தழுக்க, ஏண்டா தேம்பியபடி வார்த்தைகள் வர, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, என்னை விட 2 வயசு சின்னவதான், எப்படி இவனால மக வயசுல இருக்க பொண்ணு தப்பா? வார்த்தை வராமல் அழுகை தொண்டையை அடைத்தது. மேலும் திக்கி திக்கி விசம்பலோடு அழுதாள் பவி. அவன் வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களை தான் பொண்ணா பாக்குறாங்க. அடுத்தவங்க வீட்டு பொண்ணா இருந்தா தப்பா தான் பாக்குறாங்க. நாம தான் பாதுகாப்பா இருக்கணும். எனக்கு இங்க இருக்க பிடிக்கலடா, வா போகலாம். இருடி, குளிச்சுட்டு வர. ரத்தம் தெறிக்க தெறிக்க சம்ஹாரம் தான். அடிச்சு உடச்சு அவனை கட்டி போட்டு வச்சிருக்க. நிஜமாவா? சந்தோஷம் இளர கேட்டாள். பசிக்குதுடி. அவனை அடிக்கிற வர அன்னம் தண்ணி இறங்கல, வயிறு பிடிச்சு இழுக்குதுடி என்று குளியல் அறையில் நுழைய பசி என்றவன் வெளிகள் பட்டினியை பறைசாற்ற மனம் தாழாமல் துடித்தாள் பாவை. கிச்சன் நோக்கி சென்று ஆராய தொடங்கினாள். துடைத்து வைத்தது போல் இருக்க, பகைவன் வீட்டில் பாலாவது உள்ளதா என ஃப்ரிட்ஜில் தேடி எடுத்து தேநீர் தயாரித்து 2 கப்பில் எடுத்து வந்து ஹாலில் அமர்ந்தாள் பவித்ரா. எங்கேயே கேட்கும் பாடல் இன்பத்தை அள்ளி தெளிக்கும். அதுபோல இந்த பாடல் காதில் விழ புன்னகை பூத்தது அவள் இதழ்கள். குளித்து முடித்து வந்தவன் டீயை பார்த்ததும், பட்டினிக்காரனோ ஹோ உயிர் பானமாய் டீயை எடுத்து பருகிட வாகாய் அவன் தோள் மீது சாய்ந்து கொண்டாள் தேவதை. வலது கையில் சாய்ந்ததும், டீ குடிக்க விடுடி என திட்டினான். ஃபீல் பண்ண விடுடா என அவனை திட்டிக்கொண்டே இன்னும் இறுக அணைத்தாள் அவன் தோளோடு. கண்களில் ஆனந்த கண்ணீர் கீற்றலிட்டது. காரணம் பாடல் வரிகள். அத்தியாயம் 18. எதுக்குடி என்ன ஓட விடுற? வேகமாக வந்ததில் மூச்சு வாங்க. பசில ஓட விடுறது பாவம் இல்லையா? இல்ல, தீர்க்கமாக சொன்னாள் பவித்ரா. உயிரை எடுக்காத, பேசாத, அக்கறை ஆடுதா? நீ சொன்னது தானே, அப்ப அது பாவம் இல்லையா? சும்மா சொன்ன பவி, நீ பேசலடா மனசு வலிக்குண்டி. கிளிக்கும், நடிக்காதடா, வீட்டுக்கு போலாமா என கேட்டதும் வேண்டாம் என்று தலையசைத்தான். ஏண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அடி வாங்கி கொடுக்கலாம்னு ஐடியாவா? போன வாட்டி வந்ததுக்கு எவ்வளவு திட்டு வாங்கின தெரியுமா? நான் சும்மா வரமாட்டேங்கிறது அவங்களுக்கு தெரியும். அத்தைக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அப்புறம் நான் உங்ககிட்ட பேசுனது எல்லாமே தப்பு தான். சாரி. என்கிட்ட இப்படி பாசமா பேச மாட்டியான்னு எவ்வளவு நாள ஏங்கி இருக்கேன்னு தெரியுமா? இப்பெல்லாம் பாசமா பேசுறியா? அப்படியே சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அத்தைக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் மார்க்கு குறைஞ்சாலே நான் சொல்லி உனக்கு தெரிய வேணாம். என்னால அடி வாங்குவேன்னு பயம் வந்துருச்சு, அதான் அப்படி சொன்னேன். நீ பேசாம இருந்தா என்னால முடியலடி. சுகமான ஒரு அவஸ்தடி. நீ உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. தனியா இருக்கிறதுனால உன்னை ரொம்ப தேடுறேன்டி. ஒரே வீட்டுல இருக்கும்போது கூட இவ்வளவு நெருக்கமா இருந்ததில்ல.
எல்லாமே நீ தாண்டி இப்ப எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு சீக்கிரமாவே விடியுது. உன்னோட முகம் பார்த்துக்கிட்டே என்னோட இரவு முடியுது. லவ்வர்ஸ் மாதிரி பேசிக்கிறோம் இல்ல என்றான் அவளை ஏக்கத்தோடு. பார்வையால் வருடியபடியே மாதிரிதானா குரலில் ஏக்கம் வழிய கேட்டாள். பவி, என்னை லவ் பண்ணா சொல்லிடுடி. நீ வேணும்னு ஏங்கி நிக்கிற, என்னை தவிக்க விடாதடி. மாதிரிதானா அதுக்கு அர்த்தம் என்ன? ஒன்னும் இல்லையே, நான் சாதாரணமா தான் பேசுறேன். நீதான் வேற மாதிரி யோசிக்கிற. போலாமா? காதல் ஈஸியா கிடைச்சிடாது. தவிச்சு துடிச்சு எங்க கிடைச்சாதான் அதுக்கு மதிப்பு இருக்கும் மாம்ஸ். அவள் பின்னால் அமர்ந்து ஆதங்கமாய் மனக்குமுறலை கொட்டினான் வார்த்தையாக. ஏண்டி, ஒரு ஆறுதலுக்காகவாது என்னை காதலிக்கிறேன்னு சொல்லலாம்ல. வண்டியை ஓட்டியபடி சைடு மிரரில் தெரியும் அவன் முகம் பார்த்து நகைத்தவள். ஓய், உன்னை போய் நான் லவ் பண்ணுவேனா? பாசமா பேசுறதுக்கும் காதலா பேசுறதுக்கும் கூட உனக்கு வித்தியாசம் தெரியாதா? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்க, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்க. அது புரிஞ்சுக்கிட்டு நாங்களா கேட்டா பாசம்னு பாயாசம்னு கிண்டுவீங்க. இப்பதான் இல்ல, பிற்காலத்துல ஏதாவது வர வாய்ப்பு? பதறத்துடன் அவள் பதிலுக்காக காத்திருக்க, பார்க்கலாம் என்று கூறி நேராக ஒரு கோயில் முன்பு நிறுத்திவிட்டு கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள். அங்கு தரிசனம் முடித்து கோவிலின் பக்கவாட்டில் கார்டன் பச்சை பசையில் என்று பசுமை போர்த்தி இருக்க ஆங்காங்கே பருமனான மரங்கள் தெரிய அளவான பச்சை நிற காளான் குடை போல வெயில்படாத வண்ணம் மரங்கள் பச்சை குடை பிடித்து கொண்டு நின்றன. பறவைகள் இலைப்பார கிளைகளில் தஞ்சம் புகுந்தது. ஆள் இல்லாத மறைவிடத்தில் காதல் வளர்க்க சிலர் இதையெல்லாம் நோட்டமிட்டவாறு அவள் பின்னால் இவன் மரத்தின் நிழற்குடையில் இவ்விளைவழி விட்டு அமர்ந்தனர் பிரீத், பவி இருவரும். பையை துளாவி டிஃபன் பாக்ஸ் எடுத்து அவனிடம் நீட்டினாள். வெடுக்கென்று பிடுங்கியவன் சாப்பிட்டு முடித்ததும் தான் அவள் முகத்தையே நிமிர்ந்து பார்த்தான். அவ்வளவு பசி. தூ, சாப்பிட்றியான ஒரு வார்த்தை, சோத்துக்கு செத்த மாதிரி ஏண்டா என்று கேட்டாள். தண்ணி இருக்கா? அவள் முறைக்கவும் அவள் பையில் இருக்கும் பாட்டிலை எடுத்து கை கழுவியவன் அவன் பேக்கில் வாங்கி எடுத்து வந்த அவளுக்கு பிடித்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அடங்கிய கவரை தந்து, தூக்க வருது, சாப்பிட்டுக்கிட்டே மாமாவை சைட் அடிடி என்றவனோ வானம் பார்த்து புல் தரையில் படுத்துவிட மெல்ல அவன் ஷூவை கலட்டிவிட்டு வலது கை விரல்களால் பாதங்களை மெல்ல அமுக்கி பிடித்து விட்டபடி இடது கையில் மொபைலில் வீடியோ பார்த்து கொண்டிருந்தாள் பவித்ரா. பிரீத் தலையை மட்டும் உயர்த்தி, என்னமா பண்ற என கேட்க, சேவை என்று மீண்டும் தொடர இப்படி காலில் செய்ததும் வழிகளுக்கு இதமாக இருக்க நொடியில் உறங்கினான். அவன் உறங்கும் வரையில்தான் செல்போன் திரையில் கண். உறங்கிய உடனே அவன் மீது லயித்தாள். கண், கருத்து, இதயம் எல்லாமுமே அவன் மீதே பரவி இருந்தது. உறக்கம் கலைந்ததும் ட்ரெயினுக்கு நேரமானதால் பதறி ரயில்வே ஸ்டேஷனில் பவித்ராவை டிராப் செய்ய சொன்னான் பிரேத். ரயில் நிலையம் முன்னால் இறங்கியவன், ஏன் ரூம்ல உட்காந்து அப்படி கட்டிப்பிடிச்சு அழுத கேட்ட நொடி அவனை பார்த்து, நீ வராம நான் வருவேன் உனக்கு தெரியும் என்றதுமே புன்னகைத்தாள். அவள் கையில் கவர் ஒன்றை தந்து, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்து போட்டோ அனுப்பு என்றான். என்னடி, போன வாட்டி வந்தப்ப சின்ன பிள்ளை மாதிரி வந்த உடனே ட்ரெஸ் வாங்கிட்டு வரலையான்னு சோகமா கேட்ட. இப்ப என்ன வளர்ந்துட்டியா, திருந்திட்டியா என சந்தேகமாய் அவளை பார்த்து கேட்டான் பிரீத். அவனை வைத்தவெளி அகலாது பார்த்தவள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இவ்வளோ டென்ஷன்லையும் உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? வண்டியில் அமர்ந்தபடி கேட்டதும் மெல்ல அவள் கண்ணம் நோக்கி குனிந்தான் ஆண்மகன். முத்தம் என்று பயந்தவள் கண்களை சட்டென மூடி ஸ்டெயரிங்கை அழித்து பிடித்து கொண்டாள். எங்க நான் போனா என்ன, எண்ணம் யாவும் இங்கேதான் என்று பாடியபடி அவள் முகம் பார்த்து பின்னாலே நடந்தவன் தன் கையால் கழுத்து நெரிப்பது போல பாவனையுடன், உன்னால தூக்கம் போயாச்சு, உள்ளார ஏதேதோ ஆயாச்சு, ஷாக் அடிப்பது போல உடலை உதறவும் அவன் செய்கையை பார்த்து வாய்வெட்டி சிரித்து விட்டாள் பவித்ரா. அவள் சிரிப்புடன் நிம்மதியாக டெல்லி பயணித்தான் பிரீத். கையில் அவன் தந்த கவரை இறுக தன்னோடு அணைத்தபடி புன்னகை முகமாய் பவித்ரா வீட்டினுள் நுழைய பெண்கள் காலணிகள் வரிசையாக அணிவகுத்து இருக்க ஏன் என்று புரியாமல் தயங்கியபடியே உள்ளே வந்தாள். சோஃபாவில் அமர்ந்து இருந்த 5 நடுத்தர வயதுடைய பெண்கள் உறவினர்களை ஒப்புக்கு வாங்க என்று தலையசைத்து போலியாக இதழ் விரித்து எல்லார் புறமும் சிரிப்புடனும் நல்லா இருக்கீங்களா என கேட்கவும் ஆம் என்று தலையசைத்த பெண்களில் ஒருவர் பவித்ராவை பார்த்து சுமதியிடம் பேசினார். இதுதான் உன் மவளா? என ஏக்க பெருமூச்சு விட்டபடி, நான் என்னமோ சின்ன பொண்ணா இருப்பான்னு நினைச்சேன், இந்த பொண்ணையே மருமகனுக்கு கட்டுனா என்ன என்றவர் குரலோ ஓங்கி விழித்தது. இல்லக்கா, கூடவே வளர்ந்ததுனால உடன்பிறப்பு மாதிரி தான் என் பொண்ணை தம்பி நினைக்கும். அதான் நம்ம ஊர்ல ஏதாவது நல்ல பொண்ணா நல்லா சமைச்சு போட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டா போதும். டெல்லியில தனியா கஷ்டப்படுறான் பாவம். பவித்ரா மனதில், என் கதைக்கு வில்லன் வேற எங்கேயும் இல்லை, என் வீட்டுல என் பக்கத்திலே உட்காந்துருக்கு. இப்ப அவன் மேல காதல்னு சொன்னா செருப்பால அடிக்குமே. பவித்ரா
போய் டீ எடுத்துட்டு வாமா என்றதும் பவ்யமாக அனைவருக்கும் தந்துவிட்டு அறையில் நுழைந்து கதவை ஒரு கலைத்து வைத்துவிட்டு அவசரமாக ஒரு நபரின் எண்ணை அழைக்க, சொல்லுடி என்றதும் சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு நடந்ததை கூறிட, நீயே அம்மா கிட்ட சொல்லிடு ப்ளீஸ் மாமா. சொல்லிடுறேன். சம்மதம் தானே? பொண்ணு போட்டோ இருக்கா? அடிக்குரலில் தாபத்தோடு கேட்கவும் வெடித்தது கோபம் அவளுக்கு. டேய், உன்னை என்ன சொல்ல சொன்னா? நீ என்ன சொல்லன்ற? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தானடா பக்கமா பேசுன. உன்னாலதான் என் பகல் விடியுது, இரவு முடியுது, அப்படி இப்படின்னு ரைமிங் டைமிங்கா எல்லாம் பேசுனியேடா. புது ட்ரெஸ் போட்டு வீடியோ கால் பண்ண வாடி அப்படின்னு சொல்லி கேட்ட. பேச்சுவார்த்தை தான் நடக்குது, அதுக்குள்ள போட்டோ கேட்குற? இங்க பாருடா, என்னை தவிர நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீயும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஓ, பவித்ராவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொல்லணும். கிட்டத்தட்ட அப்படிதான். ஓ, ஒரு நியாயம் வேணாமாடி? தானும் தரமாட்டேன், தரவங்களையும் விட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. சொல்ல கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். நான் காலையில ஜாக்கிங் போக ஒரு பார்க்குக்கு போவேன். எல்லா பக்கமும் ஜோடியா உட்காந்து லவ் பண்ணிக்கிட்டே கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கவே எல்லாம் முதல் நாள் ஒரு பொண்ணு, அடுத்த நாள் ஒரு பொண்ணு, இப்படி குதூகலமா இருக்கும்போது உனக்கு காதலிச்சதுக்காக ஏன் நான் என் வாழ்க்கையை கெடுக்கணும்? என் ஒருதலை காதல் தோத்துருச்சு பவித்ரா. உன்னை நான் அஃபிஷியலா பிரேக்கப் பண்ணிட்டேன். கண்ணியமான காதலனா காத்திருந்ததுக்கு காதல் தோல்விதான் எனக்கு பரிசா கிடைச்சிச்சு. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கண்ணில் படுற எல்லா பொண்ணையும் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்குன்னு எதுவும் கிடைக்காமல போகும். ட்ரூ லவருக்கு தான் பொண்ணே கிடைக்காது, ஃபேக் லவ்வுக்கு ஈஸியா மாட்டிடும். போய் தான் பொண்ணுங்களுக்கே ரொம்ப பிடிக்குமே. என்னடா வலை போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி சொல்ற? மனசு என்பது ஒருத்தருக்காக கட்டுப்படுற கோயில் மாதிரி, அதுல நீ நின்னாதாண்டி எனக்கு நிம்மதின்னு சொல்லுவ. அந்த நல்லவன் எங்கடா? அப்படி சொன்னவன் தான் நல்லவன் தான். என் மனசை புரிஞ்சுக்காத, என் காதலை ஏத்துக்காத ஒருத்தவங்களுக்காக ஏன் நான் காத்திருக்கணும்? எனக்காக ஒருத்தி பிறந்து இருப்பா, என் காதல் கிடைக்கணும்னு ஏங்கிட்டு இருப்பா. மதியாதோர் மனவாசல் மிதியாதே என்று சொல்லுரைத்தவன், என் கோபத்துக்காகவோ குணத்துக்காகவோ என்னை வெறுக்கிற நீ இந்த குறைகளோட என்ன ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிற? எல்லாரும் எப்படி பர்ஃபெக்டா இருக்க முடியும்? அதே தான் நானும் சொல்றேன். நீ கொஞ்சம் மாறக்கூடாதா? சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது நான் தடுக்கிறேன். இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை உடைச்சுக்கிட்டு போயிருந்திருப்ப. உன் வார்த்தைகளால உன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாம ஒரு நாள் ஆகும். கோவத்துல சொல்ற வார்த்தைகள்ல கொஞ்சம் கூட நிதானம் இல்லாம விஷத்தை வீசுற பிரீத். மத்தவங்க செய்யற தப்புக்கு உனக்கு பிடிச்சவங்களுக்கும் சேர்த்தே நீ தண்டனை கொடுப்ப. அந்த குணத்தை தானே பிடிக்கலன்னு சொல்றேனே தவிர உன்னை பிடிக்கல வெறுக்கிறேன்னு நான் ஒரு நாள் சொன்னதே இல்லையே. அத்தைக்கிட்ட என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால நீயே போய் மாமாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிற, வெளியில பொண்ணு பார்க்காதீங்கன்னு சொல்லிடு. வாய்ப்பே இல்ல, இருமா பொண்ணுன்னு சொன்னாள். அப்ப தள்ளுடி, எனக்கென பிறந்தவ என்கிட்ட வரட்டும் என்று அழைப்பை துண்டிக்கவும் எரிமலையில் இருந்து சிதறும் லாவா போல கோபம் பரவி முகம் சிவந்தது. சொல்லத் தெரியாத புதுவித பயம் அவள் மனது வியாபித்து இருந்தது. பிரீத் தன்னை விடவே மாட்டான் என்று முழுமையாக நம்பியவள் அவள். எத்தனையோ முறை பிடிக்கவில்லை, பிரிந்து போ, வேறு ஒரு ஆணை திருமணம் செய்வேன் என்று வார்த்தைகளை விட பயந்தது இல்லை. தெரியுமே, உயிரையே விட்டாலும் இவளை விட மாட்டான். அலட்சியத்தால் பிரிவு வந்து விடுமோ என்ற நடுக்கம் எழ இப்போது இவளின் உள்ளத்திலும் காதல் சுடர் விட தொடங்கியதால் கலக்கமடைந்தாள். தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தாயிடம் பேச சென்றாள். அம்மா, ஏன் மாமாவுக்கு இப்பவே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற? அவருக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்காது. அவனுக்கு விருப்பம் இருக்காது? ஏளனமாக ஒரு பார்வையை பார்த்துவிட்டு, பொண்ணு போட்டோ எப்ப அனுப்புவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். உன் போனுக்கு அனுப்பியிருக்கேன் பாரு, பார்த்துட்டு நீ ஏன் அவனுக்கு அனுப்பிவிடு. பிரீத் என்ன பதில் சொல்றான்னு கேட்டு சொல்லு. அடுத்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிடணும். நல்ல சாப்பாடு இல்லாம துரும்ப இழைச்சிட்டான். நான் லீவ்ல தானமா இருக்கேன், நான் வேணும்னா போய் சமைச்சு கொடுக்குறேன். அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? அதி புத்திசாலியாக கேட்டு வைத்தாள். தன் தலையில் அடித்தபடியே, நடக்கிற கதையை பேசுடி. எத்தனை நாளைக்கு உன்னால சமைச்சு கொடுக்க முடியும்? நீ உன் புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவனுக்கு கல்யாண வயசு போயிடும். நான் இருக்கும்போது எப்படி நீ அவனுக்கு கல்யாணம் பண்ண முடியும்? திட்டவட்டமாக கேட்டாள். இதை யோசிக்கவே இல்ல பவி. நீ சொல்றது சரிதான். எப்படி நான் பிரீத்துக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? முதல்ல உன் ஜாதகத்தை கொடுத்து மாப்பிள்ளை பார்க்க சொல்லுவோம். நீ இருக்கும்போது இன்னொரு பொண்ணு இங்க வந்து வாழ்ந்தா அவளுக்கும் கஷ்டம், உனக்கும் கஷ்டம் என்று வெடிகுண்டை வீச, கெட்டது கதை என நினைத்தவளுக்கு ஒரு நொடியில் தலை சுற்றி மயக்கம் வந்து விட்டது. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? வாய்விட்டே சொல்லிவிட சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிக்கும் மகளை பார்த்து ஆனந்தமாய் இதழ் விரிந்தது. சுமதி சிரித்திடவும்,
மாமியார் கொடுமையெல்லாம் பண்ணுவாங்கம்மா, எனக்கு கல்யாணம் வேணாமா, உன் கூடவே கடைசி வரை இங்கேயே இருந்துடுறேம்மா ப்ளீஸ் கெஞ்சும் குரலில் கேட்டதும் மறைமுகமாய் அவள் சொல்வது உணர்ந்து மனதில் நிம்மதி நிறைய செருமலோடு சும்மா சொன்னேன்டி, அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்ப இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டான். என்னை வெறுப்பத்தை டிராமா பண்றல போமா என்று உதட்டை பிதுக்கி அழுவதைப் போல நொடித்துவிட்டு வெளியே சென்றாள் பவித்ரா. மாமனிடமிருந்து அழைப்பு வந்ததும் அழைப்பை ஏற்காமல் துண்டித்து விட்டு கொண்டே இருந்தாள். அடுத்த தாக்குதலாக வீடியோ கால் திட்டி தீர்ப்பதற்காகவே அட்டென்ட் செய்தாள். அவனோ வார்த்தைகளை கவசமாக பயன்படுத்தி விட்டான். ஐ லவ் யூ பவித்ரா பிரீத் குமார். உன் காதலும் நான் தான், கணவனும் நான் தான். இதை நீ நினைச்சா கூட மாத்த முடியாது. அதிரடி தாக்குதலாக தொடர் முத்தமிடவும் பேச்சை மறந்து போனது. எங்கே திட்டுவது, முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு என்கிட்ட பொண்ணு போட்டோ கேட்ட அனுப்பவா? அவளை கை காட்டி எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் என்று அவனோ குழந்தை போல கைகளை உதறி அடம் பிடிக்க மலையின் சாரலில் நனைந்தது போல சிலிர்ப்பு உடல் எங்கும். அச்சோ, குழந்தை பவித்ராவை கொடுத்து சமாதானப்படுத்திடலாமா? பவித்ராவுக்கு குழந்தை கொடுத்து சமாதானப்படுத்திடலாம் என்றபடி இரு புருவத்தையும் கேள்வியா உயர்த்தி கண்ணடிக்கவும் அதிர்ச்சியில் வெறியும் அவளின் வெளிகளை பார்த்து புன்னகைத்தவன் ஹா என்று அவள் வாயடைத்து போக சீராக வெட்கத்தால் சிவந்து மெல்ல நாணம் பழகியது அவள் முகம். அதற்கு மேல் இருவரும் பேசவில்லை. மௌன பார்வைகள் காதல் பேரலைகளாய் இருவர் மீது மோதவும் உலகம் மறந்து இருவரும் மூழ்கி போயினர் காதல் கடலில். பல மாதங்கள் இப்படியே கழிந்தன. பவித்ராவும் எல்லா தேர்வுகளும் எழுதி MBA நிறைவு செய்யவும் சுமதி பேச வேண்டும் என்று கூற தயங்கியபடி வந்து அருகில் அமர்ந்து கொண்டாள். பவித்ரா, சில முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும். அம்மா உடம்பு சரியில்லடா. வயசுக்கு மீறின உழைப்பு, வயசு ஏற ஏற அவஸ்தையும் கூடுது. எனக்கு பிறகு உனக்கும் அவனுக்கும் யாருமே இல்லை. உனக்கு அவனை கட்டிக்க விருப்பம் இல்லைனா வேற ஏதாவது மாப்பிள்ளை சீக்கிரமா நான் பார்க்கணும். முடிவு சொல்லு. நல்லா படிக்க வச்சுட்டேன். பிரீத்த கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லி இருந்தா ரொம்ப நிம்மதியா இருந்திருக்கும். உன்னை நிறைய பேர் பொண்ணு கேட்குறாங்கம்மா. உனக்கு விருப்பம் இருந்தா வேற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி அவனும் சொல்லிட்டான். நிஜமா என்னை வேற பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மாமா சொன்னிச்சாமா? இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சாருக்கு விருப்பம் இல்லையோ? எரிச்சல் பரவி இருந்தது வார்த்தையில். குதர்க்கமா பேசணும்னு பேசாத பவி. அவனோட விருப்பம் என்னன்னு உனக்கு தெரியும். கட்டாயப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டான். இல்லைனா 2 போட்டு அவனுக்கு தான் கட்டி வைப்பேன். அடிக்கலாம் வேணா, அவனையே கட்டிக்கிறேன். ஆச்சரியம் பொங்கும் குரலில் எனக்காக தியாகம் பண்ற மாதிரி எல்லாம் சொல்லாத. பிடிச்சிருக்குன்னு பிடிக்காம நான் சொல்ல மாட்டேம்மா. உனக்கு நல்லா தெரியும். ஷாக்கை குறைச்சிட்டு சந்தோஷமா இருமா. உன் மக உன் கூடவே இருப்பேன். உன் மருமகனை பாசமா பார்த்துப்பேன். பேச்சுக்கு சொல்வேனே தவிர எனக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும்மா. முகம் மலர்ந்தவள் கூறவும் அகமலர்ந்து நிம்மதி நிறைந்தது தாய் மனதில். அறைக்குள் வந்து கதவை அடைத்தவள் வேற மாப்பிள்ளை பார்க்க சொன்ன அந்த தியாகிய கொஞ்சம் வெறுப்பேற்றி பார்க்க மனம் துடிக்க உடனே அழைத்தாள். போன் எடுக்க இவ்வளவு நேரமா மாமா? கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அம்மா பேசினாங்க. மாப்பிள்ளை நீ கிடையாதுன்னு சொன்னதுதான் நிம்மதியா இருந்துச்சு. மாப்பிள்ளை போட்டோ பார்த்தேன். செம்ம அழகு தெரியுமா? சரின்னு சொல்லிட்டேன் மாமா. மனதில் மறித்து போய் விட்டான் பிரீத். உயரத்தில் இருந்து விழுபவன் பற்றி இருக்கும் ஒற்றை பிடிமானம் நழுவிய உணர்வு. மெல்ல மரணிக்கிறான் அவள் வார்த்தைகளால். உன்னை பிடிக்காது என்பதை தாங்கிய நெஞ்சம் இன்று இன்னொருவரை பிடிக்கிறது என்பதை ஏற்க முடியாமல் அவன் இதயத்தை யாரோ சுத்தியலால் உடைத்து எறிவது போல வலிக்கவும் ஊமையாகினான். அம்மா காலையில உன்கிட்ட சொல்லுவாங்க. உடனே உன்கிட்ட சொல்லதான் நான் ஃபோன் பண்ணேன். அடுத்த மாசமே கல்யாணம்னு அம்மா சொன்னாங்க. பொண்ணு வீட்டுக்காரரா நீங்க இல்லனா எப்படி? நல்லா இருக்காது மாமா. இப்பவே லீவு சொல்லி வச்சுடுடா. இனிமே நான் உன்னோட பவித்ரா கிடையாது. பழக்க தோஷத்துல மாப்பிள்ளை முன்னாடி ஏன் பவித்ரான்னு சொல்லிட்டு போற? அவனது சிறிய இதயத்துக்குள் கணக்கற்று கூறிய கத்திகளால் இடைவெளி இல்லாமல் குத்துகிறாள். இரக்கமற்றவளாய் அவன் பவித்ரா. குரலை வராமல் யாரும் முன்னாலையும் ஏன் பவித்ரான்னு சொல்ல மாட்டேன். தூக்க வருது, வச்சுடுறேன். குரலில் விரக்தி வலிந்து ஓடியது. அவனது சோகமான குரல் மனதை பிசைந்தது. இருந்தும் அம்மா சொன்னதும் சர்ப்ரைஸாக தெரியட்டும் என அவள் பிரீத்தை செல்லமாக சீண்டுவதாக நினைத்துக் கொண்டு காதல் கொண்டவனை துடிக்க துடிக்க உயிர்வதை செய்கிறாள். அவளின் இந்த பொய்யால் விதி துடிக்க துடிக்க சர்ப்ரைஸ் தரப்போவது தெரியாமல் மெத்தையில் அப்படியே சரிந்து விழுந்தான் பிரீத். கண்கள் குளமாகி இமை சுவர்களை கடந்தது. தொடர் துளிகளாய் கண்களை துடைத்தபடி இருவரும் சேர்ந்து நின்ற புகைப்படங்களை வெறித்து பார்த்து கொண்டே இருந்தான் கண்ணீருடன். உயிரும் உருகி வழிந்தது ஒவ்வொரு துளிகளாக. துன்பத்தை மட்டுமே தாங்கியபடி இருந்த சுமதிக்கோ இன்பத்தின் சுமையை ஈடு கொடுக்க முடியாமல் இதயம் திணறியது. மெல்ல இடப்பெறும் வலி அதிகமாக எடுக்க நள்ளிரவு என்பதால் ஆண் துணை இல்லாமல் வயதுக்கு வந்த பெண்ணை இரவு 1 மணிக்கு
ரோட்டிற்கும் மருத்துவமனைக்கும் சுற்றி திரியவிட விருப்பம் அல்லாமல் வலியை பொறுத்து கொண்டு நிமிடங்களை கழிக்க தேல் கடித்தது போல உணர்வென்றி கைகள் எல்லாம் நெறி கட்டிக்கொண்டு கடுகடுக்க ஏதோ நிகழப் போகின்றது என்பதை உணர்ந்தாலும் மகளை அழைக்க நான் எழவில்லை. கண்களில் இருள் சுழற்றி கொண்டு வர அப்படியே கீழே சரிந்து விழுந்தார் சுமதி. பெண்கள் மட்டுமே இருக்கும் வீட்டில் என்றாவது இந்த இக்கட்டான சூழ்நிலையை அதன் வேதனையையும் கடந்துதான் வந்திருப்பார்கள். கையேறு நிலையில் செய்வதறியாது பதறி தவிர்த்து இருப்பார்கள்.